நம்ம இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் பயிற்சி 2.10ல் கூட்டுத்தொடர் வரிசையும் பெருக்குத்தொடர் வரிசையும் பார்க்க போகிறோம். அதாவது 8வது சம்மிலிருந்து 15வது சம் வரைக்கும் பார்க்க போகிறோம். 8வது சம் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 1ன்னு கொடுத்துட்டாங்க. பொது வித்தியாசம் 4 எனில் பின்வரும் எண்களில் எது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும்னு கேட்டிருக்காங்க. முதல் உறுப்பு A 1ன்ட்டாங்க. பொது வித்தியாசம் D 4. மித்த எதுவுமே கொடுக்கல. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எது வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 2 ஃபார்முலா தெரியும். Tn = A + n - 1 × D. இன்னொன்று n = L - A/D + 1. இப்போ 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வச்சு இதில் எது வருதுன்னு பார்ப்போம். A என்னது 1, D 4. இந்த இடத்துல இந்த மதிப்பை போடுவோம். 4551 = A என்னது 1 ப்ளஸ் n தான் கண்டுபிடிக்கணும். n - 1 × D என்னது 4. 4551 இந்த ப்ளஸ் 1 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது -1ன்னு மாறும். அடுத்து இதை வச்சு உள்ளே பெருக்கணும்னா 4n - 4. இப்போ இதை பாருங்கள், 4550ன்னு மாறிடுமா. இந்த -4 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது +4ன்னு மாறும். =4n. இப்போ இதை கூட்டணும்னா 4554 = 4n. இப்போது n கண்டுபிடிக்கணும். இந்த பெருக்கல்ல இருக்கனால ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது வகுத்தல்ல மாறும். 4554/4. இப்போது இது 4ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். 4ஆல் வகுப்படும் தன்மைனா நமக்கு கடைசி 2 நம்பர் 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா மொத்தமுமே 4ஆல் வகுப்படும் தெரியும். இப்போ பாருங்கள், இது 4ஆல் வகுப்படுமான்னா 1 4 1 4 மிச்சம் 1. இது 4ஆல் வகுப்படாது. அப்படி இல்லாட்டி மொத்தமாக அடித்து கூட பார்க்கலாம். 1 4 1 4 மிச்சம் 1 3 12 மிச்சம் 3 போகும்போது எண்ணாங்க 32 மிச்சம் 2 வரும். நமக்கு எண்ணுங்கிறது முழு எண்ணாக தான் வரும். ஏன்னா A 1, அடுத்து D 4ங்கும்போது ரெண்டாவது உறுப்பு 5ன்னு வரும். நான் 5லேருந்து 1 கழிச்சா தான் 4. அப்படிங்கும்போது இது முதல் உறுப்பு, இது ரெண்டாவது உறுப்பு. அப்படியே போய்கிட்டே இருந்ததுன்னா எண் முழு எண்ணாக தான் வரும். மைனஸ்லேயோ அப்படி இல்லாட்டி பின்னத்துலேயோ வரக்கூடாது. மிகை முழுவாக தான் இருக்கணும். அப்போங்கும்போது இது கிடையாது. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். 10,091. அப்போங்கும்போது இது எப்படி எழுதுவோம்? 10,091 = 1 + n - 1 × 4. இது இந்த 1 இங்கிட்டு வரும்போது கழிப்போமா. 10,090 = 4n - 4. அடுத்து இங்கிட்டு வரும்போது 10,094. ஏன்னா கூட்டுவோம். அடுத்து /4. பாருங்கள், இது 4ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். 1 4 2 8 மிச்சம் 1 3 12. இப்போது மீதி வருது. இதுவும் வராது. அடுத்து பாருங்கள், 7,881 ப்ளஸ் 1 இங்கிட்டு வரும்போது -1ன்னு மாறும். அப்போ 7,880 + 4/4. இப்போது 7,884/4. இது கடைசி 2 நம்பர் 4ஆல் வகுப்படும். அப்போது நமக்கு வர்ற மதிப்பு இதுதான் வரும், 7,881. அப்படி இல்லாட்டி இந்த ஃபார்முலா எடுத்தோம்னா எல் இதை தான் நம்ம கணக்கு பண்ணணும். எல் அப்போ 4,551 - 1. A 1 தானே, /4 + 1. இந்த ஸ்டெப்பை எடுத்தாலே நமக்கு வகுப்படுமா என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ 4,550/4. 4ஆல் அடிக்கும்போது கடைசி 2 நம்பரை பார்க்கணும். 4ஆல் வகுப்படுதான்னு. 1 4 மிச்சம் 1 2 8 மீதம் வருது. அப்போ இது கிடையாது. இப்போ 10,091 எடுத்தோம்னா 10,091 - 1/4 + 1. இப்போ 10,090/4ன்னு வருமா. இப்போ இதை அடித்தோம்னா கடைசி 2 நம்பர் 4ஆல் வகுப்படாது. நான் 1 4 2 8 மிச்சம் 1 2 8 மீதம் வருது. இது 7,881 எடுத்தோம்னா 7,881 - ஏங்கும்போது 1. 7,880/4 + 1. இதில்
கடைசி 2 நம்பர் வந்து நமக்கு 4ஆல் வகுப்படும். ஏன்னா 1 4 2 8 0. இப்போது மீதம் வரலை. அப்போ இதுதான் வரும். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபார்முலாவில் போட்டால் ஈஸியாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து 9வது சம் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 6வது உறுப்பு டிஎன் ஃபார்முலா என்னது? a + n - 1 × d. 6வது உறுப்புனா இங்கே T6ன்னு போடுவோமா? 6வது உறுப்பின் 6 மடங்கும் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும். இப்போ இப்படி எழுதுவோமா? இந்த இதுக்கு பதிலாக T6க்கு பதிலாக 6 × a + n - 1னா 6 - 1 5d = 7 × T7னா 7 × T7க்கு பதிலாக a + 16 எழுதுவோமா? இப்போ இதை உள்ளே பெருக்கணும்னா 6a + 5 30d = 7a + 7 42d. ஏன்னா 7 வச்சு உள்ளே பெருக்கியிருக்கோம், இங்கே 6 வச்சு உள்ளே பெருக்கியிருக்கோம். இப்போது a எல்லாம் ஒரு சைடு d எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். 6a இந்த a இங்கிட்டு வரும்போது -7a = 42d + 30d = அங்கிட்டு போகும்போது -30dயாக மாறும். இப்போ -a = 42லேருந்து 30 போச்சுன்னா 12d. இப்போ a = -12d. இதை நம்ம எப்படி எழுதலாம்? a + 12d = 0ன்னு எழுதலாமா? இப்போ நமக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? T13வது உறுப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ T13 இது எப்படி எழுதுவோம்? a + n - 1 × d. a + n - 1னா 13 - 1 12d. a + 12d தான் நமக்கு மதிப்பு வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ T13ஓட மதிப்பும் 0 தான். இப்போது ஆப்ஷன் வந்து ஆனா. அடுத்து 10வது சம் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 31 உறுப்புகள் உள்ளன. n வந்து 31ன்னு கொடுத்துட்டாங்க. T16 அதாவது Tn வந்து a + n - 1 × d. T16 வந்து நமக்கு a + 16 - 1 15dன்னு வரும். இது வந்து mன்னு கொடுத்துட்டாங்க. a + 15d = நமக்கு m. அடுத்து பாருங்கள், 31 உறுப்புன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ எல்லா உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. SN கண்டுபிடிக்கணும். SN ஃபார்முலா வந்து நமக்கு n/2 × 2a + n - 1 × d. 31 உறுப்புகள் S 31 = nக்கு பதிலாக 31/2 இன்ட்டு நமக்கு a என்னன்னு தெரியாது 2a + 31 - 1 நமக்கு 30d. இப்போ பாருங்கள், இதிலிருந்து 2 பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? 31/2 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா a + 15dன்னு வருமா? அடுத்து இங்கே பாருங்கள், இந்த 2 கேன்சல் ஆயிரும். a + 15dயோட மதிப்பு வந்து mன்னு தெரியும் நமக்கு. இப்போது 31 × a + 15dக்கு பதிலாக m. அப்போ நமக்கு மதிப்பு வந்து 31 mன்னு வரும். சம்மில் 31 உறுப்புகள் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் n வந்து 31ன்னு எழுதிட்டோம். 16வது உறுப்பு வந்து mன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு Tn ஃபார்முலா என்னது? a + n - 1 × d. இப்போ 16வது உறுப்புனா T16 = a + 15dன்னு எழுதுவோம். இப்போது இதோட மதிப்பு தான் mன்னு சொல்லிட்டாங்க. a + 15d = m. அடுத்து எல்லா உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் வந்து கூடுதலுக்கு ஃபார்முலா வந்து Sn = n/2 × 2a + n - 1 × d. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும்.